கமல் சார் வந்து கூப்பிட்டு ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு. தாஜ்மஹால் அப்படித்தான், அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல்லாம் விடலை. இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது. தளபதி விஜய் சொல்லக்கூடியவர், அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. வணக்கம் மோகன் சார். வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதிரடியாக மோகன்னா வரீங்க. அப்படி இருக்கும்போது ஹராவை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும். நிறைய கதைகள் வரும், கேட்பேன். ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல. அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜய் ஸ்ரீ அவர் இப்படி ஒரு டைரக்டர், நீங்கள் கதை கேளுங்க, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு. ஓகேன்னு கதை கேட்டேன். அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது இதெல்லாம் நல்லா இருக்கே, இது ஏன் கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னா, லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங். எப்படி சொல்கிறீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார். ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அப்படியே பேச பேச சில நாட்களாக 7th டிராஃப்ட் பர்ஃபெக்டாக வந்தது. அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோட இந்த ப்ராஜெக்டில் நடித்தேன், நல்லாயிருக்கும், கூட்டணியாக எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஹராவில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, பூசணிக்காய் உடைக்கும் போது அதே தான் பட்டம் பூச்சி தான் எனக்கு. ஹராங்கிற படம் என்னோட பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டம் பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும்ங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக மற்ற நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டாம் பூச்சி தான். சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்க எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணிருக்கீங்க, சினிமா உங்களை மிஸ் பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரையும் மிஸ் பண்ணதா இல்லவே இல்லை, எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புறேன். சினிமா எப்போ வரும் எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம், ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. சார், ஹரால வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் சட்டங்களை சொல்லித்தர வேண்டும்னு ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கன்சீவ் ஆயிருக்கு. இதை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதான் சொன்னேன் நான். இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறத இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியும், அவன் பயந்துக்கவே மாட்டான்பாங்க. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா குற்றங்கள் குறையுங்கிறது நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த ஓடிடி வந்து இன்னும் ஏர்லியரா வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு, அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதான் முக்கியமாக இருக்குது. படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. இப்போ நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிற 3 படங்கள், உங்கள் படங்களோ இல்லை மற்ற படங்களோ? 1000ல் ஒருவன் நிச்சயமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், வாத்தியார் படம், அதில் எந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், நாயகன் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், தியேட்டரில் போய் பார்க்கணும். சார், 80s காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கே செம்ம டஃப் கொடுத்தீங்க. அவங்களுக்கு நீங்கள் போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ்ன்னுட்டு. நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்களில் காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம். 3 முடிச்சு ஆகட்டும், சொம்மு குருதி சொல்ல குருதின்னு ஒரு கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழில் கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு. முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். வந்து சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சதை தவிர
நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும். அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை. ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ். ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின் போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 20 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மோகன் சாரால் ஷூட்டிங் லேட்டு, படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து அந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ப்ளஸ் கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் அவர் பாட்டு பாடியிருக்காரு. இந்த 3 இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ எம் பிளஸ்ட். இறைவனோட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் திங். அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல. ஏன்னா பாலுமகேந்திரா சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க. 3-4 நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க. எப்படி நீ நடிகர் ஆகிட்டியா வாடான்னாங்க. நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன். நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலுமகேந்திரா சார் கோகிலாவுக்கு 2வது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு. லெஜெண்டரி கமல் சார், ஷோபா, ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனானேன்னதும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எந்த ஷூட்டிங் போகிறா, இப்போ இது நம்ம படம் அனும்போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர். அவங்க ஷூட்டிங்னால 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க. அங்கெல்லாம் கப்பன் பார்க்லலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம், மகிழ்ச்சி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு தெரியாது. நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து, அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வச்சாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்றைக்கி ஈவினிங் போகிற பாலுமகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார். அசோசியேட் டைரக்டர் ஏன் இங்கே இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ்ன்ற. இல்லையா எப்படியானா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத்தனை பேர் இருக்கிறாங்க. என்னோட பொசிஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க. பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார். அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார். நான் அங்கே போயிட்டேன் சார். என்ன எப்படிடா நீ போகலான்றார். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு. இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார் திடீர்னு டெல்மி என்ன. அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட், டைரி வச்சுக்கோ. எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானா நான் இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி, தேர் யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னார். ஸோ முதல் படமே கால் ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால் ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. என்னால் ஒரு மணி நேரமும் 1/2 மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம். கமல் சார் அன்றைக்கி சொன்னது. நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான்ட்டு இருக்குது. அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதர், எக்ஸ்ட்ராடினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே. அவர் ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னன்னா எல்லாரும் இப்போது இந்த கூத்துப்பற்ற என்ன சொல்லுவோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லையே வளர்ந்ததுனால அது எல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மௌன ராகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்போ எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, தாஜ்மஹாலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங். இதை பற்றி இருக்கும்போது அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறாரு. பெங்களூரில் எடுத்திருக்கிறார், டெல்லியில் எடுத்திருக்கிறார், சென்னையில் எடுத்திருக்கிறார். பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர். ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது தவிர தாஜ்மஹால் அப்படி தான். அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கெல்லாம் விடலை. ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும் வந்திருக்கோம். அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சார் 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்கள் என்ன
நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உயிரின் ஊற்றாய் இருக்கிற என்னோட ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார், வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே சூழல் மாறும்போது நண்பர்களோட வட்டம் குறையும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை. நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான். இப்போ பழகுற டைம்ல எல்லாரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் பழகுறோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர, இந்த சக்ஸஸாக இருக்கும்போது நிறைய பேர், சக்ஸஸாக இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்பவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகுவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ளே போய் அதை அனுபவிச்சு அதெல்லாம் இல்லை. நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர், சக நடிகர் பார்ப்போம். அதுக்கப்புறம் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது இல்லை. சுகாசினி மேடம் ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்க ரொம்ப சேட்டைக்காரர், நாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் என் நாட்டி பாயா இல்லை, நான் இப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியல. சார், சினிமால வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட். படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. சார், இப்போ இந்த பார்ட் 1 பார்ட் 2 சீசன் இருக்கு. ஸோ மோகன் சார் எதிர்நாயகனாகவும் 100வது நாளில் பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோடவே நான் பேச தயாராக இருக்கேன். இப்போ அந்த படத்தை பற்றி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார், அதாவது 80ஸ்ல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர், ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குள்ள அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம். எம்ஜிஆர் சார் பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது? எக்ஸ்ட்ராடினரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்டர் சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும். நம்ம படங்கள் பார்க்க வருவார். நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார், இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பக்கத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கேன் பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்கா ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார். நம்ம பெங்களூரில் அத்தனை படங்கள் அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வர்றது. அவரை பார்க்கும்போதும் வந்தது. அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம். அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார். அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, அது எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு மாதிரி எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும், சிஎம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை. பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைங்க. சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு. ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, தமிழ்நாடு சிஎம்.
அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ள இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார். அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் வேலை, உங்கள் அன்பு இருந்தால் போதும். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமா ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது அவர் பார்க்கும்போதோ. ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் அவர் கூட நடிக்கணும். அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும். அந்த வசனம் பேசணுங்கிறது காலு போட வர மாட்டேங்கிறது, பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, தயக்கம். அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார். பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறது தான். என்கரேஜ் பண்ணார். ரொம்ப சுலபமாக நடிக்கும் முயற்சி பண்ணேன். அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம். ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது. எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதாகட்டும், சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சார், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஹரா படம் தேர்ந்தெடுத்தீங்க. அந்த இடைவெளிக்கு என்ன காரணம்? நல்ல நீங்க எதிர்பார்க்குற ஒரு கதாபாத்திரமோ அமையாதது தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது ரீசன்? எதிர்பார்க்குற மாதிரி திரைக்கதை இருக்கிற மாதிரி படங்கள் வராததான் காரணம். நம்ம ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு கதை, புதுசுன்னா புதுசு இல்லை, நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மேட்டர் தான் வேற மாதிரி கொடுத்தா ஜனங்க பார்ப்பாங்கங்கிறதும் நாங்களே இப்போ நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அழகாக வேற மாதிரி இட்லி கொடுத்தா, வேற மாதிரி தோசை கொடுத்தா, வேற ரெசிபி இல்லை, அது கொடுக்குற விதத்துலேயே நல்லா ஒரு கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பார்க்க வைக்கிற மாதிரி, சாப்பிட்ணுன்னு தோன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் படங்கள் பற்றியும் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக இருப்போங்கிறதா இருந்தது. சார், இந்த கோவிட் அப்போ அந்த கோவிட் வந்தவங்க வந்து ஒரு செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வெயிட்டிங் பீரியடை இது ஒரு செல்ஃப் அனலைசிங் பீரியடாக எடுத்துக்கிட்டீங்களா? அனலைசிங் இல்லை, இப்போ படங்கள் அப்பவும் படங்கள் பார்க்கறது, பல வாய்ப்புகள் வந்த போதும் அது தள்ளி வச்சதுக்கான ரீசன் என்ன? இல்லை, ஓப்பனாக நம்ம டேரக்டர்கிட்டயே சொல்லுவேன். அப்போ அந்த வந்த டேரக்டர்கள்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க, அடுத்த படம் பண்ணுவோம், இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன். அதில் இந்த ஏன்னா அவரை டிசப்பாயிண்ட் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை, ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு நோக்கம். அதனால் கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு. கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்கிறது தான் இருந்துச்சு. பட் அது டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, அனலைஸ் பண்ணுற அளவுக்கும் இல்லை. வரும்போது பார்ப்போம். ஹரா படம் பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்கள் குறிப்பிடுற ஒரு வார்த்தை வந்து, இந்த படம் உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெயின் யூஎஸ்பி என்ன விஷயம் சார் அந்த படத்தில்? இல்லை, ஒரு நம்பிக்கை தான். படத்தில் வேண்டிய ஃபைட்ஸோ சாங்ஸோ எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனால் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர்லேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆதரவாகட்டும், ரசிகர்கள் ஆதரவும் நல்லா இருக்குது. 2-3 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பாடல்களுக்கும் நல்லா இருக்குது. அப்படியே டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அதனால் இந்த படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். சார், உங்களோட லைஃப் கேரியரில் ஷூட்டிங்க்கு பல ஊர்களுக்கு, பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டாலும் கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பல வெற்றி படங்களை தயாரித்த கோவை தம்பி கோயம்புத்தூர். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வர ஹரா படம் ப்ரொடியூசர் வந்து கோவை சேர்ந்தவர், கோவை மோகன்ராஜ். இந்த படம் ஷூட்டிங் நடந்ததும் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு இது மட்டும் இல்லை, நீங்கள் இயக்குனர்கள் பேரை சொல்லலை. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கோயம்புத்தூர், பிடிச்ச இயக்குனர், பிடிச்ச ரைட்டர் அவரும் ஆகட்டும், நம்ம மணிவண்ணன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் நம்ம என்னோடய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவங்கிறது சொல்கிறோம். ஸோ அங்கே மக்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்கிறதும், ஊட்டிக்கு போகும்போது அங்கே இறங்கி அவங்களோட பழகின காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய விஷயம். லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும்,
நண்பர்களாகட்டும் எல்லாமே தே ஹவ் கான் அவுட் ஆஃப் தேர் வே டு ஹெல்ப் ஹரா ஷூட்டிங். ஸோ அதனாலே எனக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே மனசில் இருக்கும். கோவை தம்பி சாருக்கு உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்? கோவை தம்பி சார் சொன்ன மாதிரி கோவையை சேர்ந்தவர். என்னோட நிறைய ஹிட் படங்கள் தயாரித்த ப்ரொடியூசர். பயணங்கள் முடிவதிலே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது அரங்கநாயகம் சார், பொள்ளாச்சி ரத்னமன் சொல்லி இன்னொருத்தர் பேர், இந்த தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன், மன்னிக்கும். இந்த 3 பேர் ப்ரொடியூசர்ஸு. கோவை தம்பி சார் வந்து அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் மதர்லேண்ட் பேனர் கேம் அண்டர் கோவை தம்பி சார். அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய வெற்றி படங்கள், நிறைய டேரக்டர்ஸ். இளையராஜா சார், இன்ஃபேக்ட் அவர் படத்தில் தான் லக்ஷ்மிகாந்த் பேரலால் மியூசிக்லையும் படம் ஹிட்டெல்லாம் ஆச்சு. எப்போவுமே வெற்றி படங்களோட தயாரிப்பாளர் என்னோட முதலாளிங்கிறத நன்றி கடனாக இருப்பேன். சார் நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ், இப்போது விஜயஸ்ரீ, வெங்கட் பிரபு, இந்த இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? குவாலிட்டி ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்டேட் ஆகுறது தான். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் விஜயஸ்ரீ ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும் இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? டிசிப்ளின். அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது, சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த எல்லா பார்ட்டிக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னார். இது ஒரு ரீசனாக இருக்குல்ல? இல்லை, அது ஒரு ரீசன். பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி. என்ன சொல்கிறதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோடய டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோடய மனைவிக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோ ஆக்டர், ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு? எந்த படத்துக்கு? ஜென்ரலாக ஒன்று என்னோடய ஃபேன்ஸு ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு எல்லாம். அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹரா படத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷனில் எப்படியுமே கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைவோடு இருக்குங்கிறத படங்கள். சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க, அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது, நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது. அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு. சரி, பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம், இதை ஒரு ஒருங்கிணைச்சு பல நலத்தட்டு உதவிகள் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் 80s ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்கள் முதல் முறையாக 2012 தான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் 2014 இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பிறந்தநாள் மே 10ன்றதுனால ஒரு 10ஆம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க. வருஷம் மே 10க்கு பல நலத்திட்ட உதவி பண்றாங்க, அதை நீங்க கலந்துக்கிறீங்க. இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்ன ரீசன்? இல்லை, மே 12 என்னது, பிப்ரவரி 2014 முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல, டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது 2000க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசலை. என்ன மாதிரியே என்னோடய ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அது விளம்பரப்படுத்தணும், அதுன்றது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிஷமாக ஃபேன்ஸ் கிடச்சிருக்கிறது. அவங்களுக்கு எப்போவுமே நன்றி. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு
எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.